தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் வேலைப்பாடுகள் அசுரத்தனமாக இருக்கு. கட்சி ஆரம்பித்த 1.5 வருடத்திலேயே தமிழகத்துல உள்ள அனைத்து மக்களையுமே கவர் பண்ணிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கட்சியுடைய முதல் மாநில மாநாடு, அதுக்கப்புறம் நிறைய பொதுக்குழு கூட்டங்களுமே நடைபெற்றுள்ளது. அந்த மேடைகள்ல தளபதி விஜய் அவர்கள் அசத்தலான பேச்சை வெளிப்படுத்தியிருந்தாரு. தற்போதுள்ள ஆளும் கட்சியை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்கும் ஒரே நாயகன் அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அவருடைய ஸ்பீச் மாசாகவும் வலுவானதாகவுமே இருந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது. அதற்காக தற்போது அங்க பிரம்மாண்ட செட்டமைக்கும் பணிகளுமே நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அங்க எடுக்கிற புகைப்படங்கள், வீடியோக்களை தாவேகா கட்சி தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியிடுறாங்க. இதற்கு முன்னாடி விக்கிரவாண்டியில நடைபெற்ற மாநாட்டை விட இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கா. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேல ரசிகர்கள், தொண்டர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது. தளபதி அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு வருவதை பார்த்து பல அரசியல் கட்சிகளுமே தாவேகாவுடன் கூட்டணி போட வேண்டும் அப்படின்ற முனைப்புல இருக்காங்க. அதுல முக்கியமாக நம்ம கேப்டன் அவர்களுடைய தேமுதிக கட்சி தான் இருக்கு. தேமுதிக கட்சியுடன் தீவிரமான பேச்சுவார்த்தை தற்போது நடந்துட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே இவங்களுடன் உள்ள கூட்டணியை தாவேகா கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இதனை மறைமுகமாக கேப்டனுடைய மூத்த மகனான விஜய பிரபாகரன் அவர்களை தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.